வாங்கப்பா, உன் வீட்டுக்குள்ள நான் தானடா குலதெய்வமா இருக்கேன். அருள் வந்து யாருக்கு? அருள் ஆடிக்கிட்டே இருக்கும். உட்கார முடியாதா? வலி எடுக்கா? இந்த அப்படி உன் பையன் என் உத்தரவுல பிறந்தவன், அவனுக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைச்சிடும். இப்போ நீ என்னைய சொல்லி சில பேர்களுக்கு விபூதி கொடுக்க அது உனக்கு பலிதமாகணும். அப்படித்தானே விஷயம்? அது வேணுமா வேண்டாமா? கல்யாணம் முடிச்சு வை, நல்லா இருப்பான் உன் பையன். இந்தா வெற்றி உண்டு, இந்தா என்னை நினைச்சுக்கா, நினைத்ததெல்லாம் நடக்கும். அது வந்து உனக்கு வந்து சித்திரை மாதம் 20ஆம் தேதிக்கு மேலே ஆனந்தமாக முடிஞ்சிருப்போம். கருப்புசாமிக்கு கருப்புசாமிக்கு வெளிநாடு சொந்தமாக முடிவெடுத்து வந்தவர் யார்? மகர். அடுத்து பிள்ளைகள் சொந்தமாக மனவேரை பெற்று வந்த இஸ்லாமிய பெண்ணடியாள். என்னப்பா வெளிநாட்டுக்கு என்ன செய்யணும்? சரி, கண்ண முடியும். கால் விட்டுலாம். பத்தொன்பதாம் தேதிக்கு மேலே எல்லாம் தயாராகிருப்பா. இந்தா ஓடும், பணம் நிறைய கிடைக்குப்பா. என்ன செய்து பையனுக்கு? வாங்க, கால் வரலாம். என்னது பக்கத்தில் அப்படி அப்படி நினைக்க முன்னால் வந்து நிற்கட்டும். என்னம்மா வேணும்? உன் பையனை கொஞ்சம் அப்படி நின்றுக்காங்க. அக்காமார்களே அப்படி நின்று கொள்ளுங்க. தலையிலுக்கு துணியை மட்டும் மாற்றிக்கொள்ளுங்க. கண்ணமுடே உள்ள அச்சிரி விச்சிரி கிச்சிரி கிடக்கு. உன் பையனுக்கு வந்து தோல், புஜம், காலு, முட்டு போன்ற இடங்கள் உள்ள நரம்புகள் வந்து வெட்டு இழுதுக்கு. இது வந்து சனி பகவான் என்கிற கிரகத்தினால் ஏற்பட்ட வினை. அது நிற்குமான்னு கேட்டேன். அது மாற்றி தெளிவாக உனக்கு அமைதிப்படுத்தி உன் பிள்ளைய காப்பாற்றித்தாரேன். அதே மாதிரி பொண்ணு சம்பந்தமான மன வருத்தம் உனக்கு இருக்கு. அதை மனத்தை மாற்றி உனக்கு கட்டுப்பட வச்சு வாழ வச்சு தாரேன். வேற என்ன வேணும்? அந்த வாழ்க்கையில் பிரச்சனை இல்லாமல் காப்பாற்றித்தாரேன். அவன் வாயை கொஞ்சம் அடக்கித்தாரேன். போ. திருத்தணியா? உன் வீட்டுக்காரங்க என்ன செய்யணும் உனக்கு? இந்த ஒரு முறை கால் விட்டு வா. உன் புருஷனுடைய மனத்தை அளந்து பார்த்தேன். அவன் மனத்தை நான் அளக்கேன், அவன் மதுவை அளக்கான். ஏன்னு குடிக்கான். அவன் உள்ளத்தை சீர்திருத்தி குடிக்க விடாம தடுத்து நிறுத்தினா போதுமா? வேற என்ன வேணும்? வீடை கட்டித்தாரேன், ஒரு வண்டியில் என் பேரை எழுதிக்கா, உன் கடன் தீரும். இந்த அப்படி வெற்றி ஆகிடும். நல்லா. அதே திருத்தணி எல்லை மகனை பற்றி கேட்க வந்தவங்க. கேளாய் மகனே கேளொரு வார்த்தை, நாளைய உலகில் நீங்க திருத்தணியா? பொய் சொல்லிட்டு நிற்கிறது மாதிரி தெரியுது. தாலுக் தாலுக் நோ லுக். அதெல்லாம் பார்க்கல. நீ வேணா பார்த்துக்க. என்ன வேணும் பிள்ளைக்கு? சரி, கால் ஒன்று ரொம்ப வேண்டாம். ஒரே வார்த்தை தான் சொல்ல சொல்லிருக்கு. என்னென்ன கேட்போம்? மலர் கொடுத்தேன். உன் பையனுடைய மனத்தை போய் பார்த்தேன். உன் பையனுடைய மனத்தை போய் பார்த்தேன். கொஞ்சம் அலமோதிக்கிட்டு தேவையில்லாத வார்த்தைகள்லாம் வீட்டுக்குள்ள விட்டு அடைவான். கிரகங்கள் சரியில்லாமல் இருக்கு பிள்ளைக்கு. இன்னும் ஒரு 6 மாத காலங்களில் அவனுக்கு கல்யாணத்தை முடிச்சு நல்ல வாழ்க்கையை அமைச்சுத்தாரேன். அதே மாதிரி கடனை தீர்த்து தாரேன். இந்த வெற்றி உண்டு. இந்த பணத்தை கொண்டு வீட்டில் வை. பணம் சேரும், கடன் தீரும்.
அங்கே தள்ளி இருக்க 8 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கியா? காப்பாற்றி தரேன் போ. யாருக்கெல்லாம் குழந்தை வர வேணும்? சபாஸ், வாங்க உட்காருங்க, சந்தோஷமா. திருத்தணிகை மலை படிகள் எல்லாம் திருப்புகழ் பாடும், தனை மறந்து மயில்கள் எல்லாம் நாட்டியமாடும். என்ன மாத்திரைகள் எதுவும் சாப்பிடுறீங்களா? என்ன மாத்திரை? அதான் முழுங்கிக்கிட்டே இருக்கிறேன். என்ன மாத்திரை சாப்பிடுதிய? எழுதி கொடுத்துருக்காங்க. உனக்கு தெரியக்கூடாது என்பதற்காக மாத்திரை எழுதி கொடுத்துருக்காங்களா? அப்படி இல்லை, வந்துட்டாங்க இவங்களை நம்ம கையில் வச்சுக்கிடுவோங்கிறதுக்காக ட்ரீட்மெண்ட்டுங்கிற ரூட்டில் உனக்கு மாத்திரை கொடுத்துருக்காங்களா அப்படின்னு ஒரு சந்தேகம் உங்கள் உள்ளத்தில் இருக்கா இல்லையா? காலில் வந்துட்டாங்க. பிரச்சனை இல்லை, மருந்து எதுக்கு? நோய் இல்லை, மருந்து எதுக்கு? எதுக்குடா? வியாபாரத்துக்கு. எதுக்குப்பா? வியாபாரத்துக்கு. சும்மா விற்காம அங்கே போட்டு முடியுமா? ஆதியே அந்தமே அருள் பெரும் சோதி. சிவபெருமான் கோயில் எங்கப்பா இருக்கு? சிவாய நம என்று ஒழித்ததுனால்தான் ஆதி சிவனை பற்றி நான் அந்த சிவனுடைய நிலையிலிருந்து உன்னுடைய ஏடுகளை எடுத்து பார்த்து, குழந்தை பாக்கியத்தில் புத்திர பாக்கியத்தில் சனி பகவானுடைய பார்வை தோன்றிய காரணத்தினால் கற்பப்பையில் சில சமயத்தில் தோன்றி மறைவது போன்ற வலியும் சில தடைகளும் நாட்கள் தள்ளிப்போன குறைகளும் ஏற்பட்டிருக்கா? காலம் அப்படியா? உங்க 2 பேருக்குமே மனநிலைகள் அடிக்கடி அலைமோதிக்கிட்டு மனநிலைகளில் அமைதி பெற முடியாமல் சந்தோஷமாக இல்லாத மனக்குறை உங்கள் வீட்டுக்குள்ளே நடந்துக்கிட்டு இருக்கு. ஒரு வெறுப்பு வேதனையும் இருக்குது. என்ன வாழ்க்கை? உள்ள பிறந்தான பிறக்காட்டான இவ்வளோ காலம் முடிவெடுத்து ஒன்றுமே நடக்கலையே, என்ன செய்ய போகிறோம்? அந்த ஆண்டவன் என்னைக்கு தாராளம் தரட்டும் அப்படிங்கிற ஒரு வேதனையில் சடித்து கொட்டிடுவேன். பக்கத்தில் வாங்க. அதனால் வெற்றி மாலை கொடுக்க சொல்லி உத்தரவு. பெண்மணியே, குளிக்கிற தேதி எப்போன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா? எத்தனை தேதி கலந்துருக்கு? வாட்? வரக்கூடிய 18. கண்ணை மூடு. இந்த விரல நீ பிடிச்சிக்கா. சிக்கன் பிடி, கண்ணை முடிக்கா. இந்த விரல நீ பிடிச்சிக்கா. கற்பம் ஜனனமாகும் சிவநேசன் என்று பெயர் வைக்கிறாய். வெற்றி உண்டம்மா. இந்த கனியை நீ வச்சு கும்பிடு. இந்த கனியை அறுத்து புழிஞ்சு 2 பேரும் சாப்பிட்டுக்காங்கடா, எல்லாம் வெற்றியாக நடக்கும். பணம் தானடா உனக்கு தேவை. நல்லா இருக்கு, போங்க, நீங்கள் வாங்க. வெற்றி மாலை என்ன செய்யணும் விவரம் சொல்லி கொடுறா. பாப்பா வச்சுக்கோ. இந்த பக்கத்தில் வா. 15 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இரு. வா. நல்லா இந்தாப்பா, நீ பேசி முடிக்கிற இடமெல்லாம் ஜெயமாகும். ஒரு 3 இடத்த கோல்மால் பண்ணி உனக்கு முடிச்சு தரேன். சந்தோஷமா இருக்கும். எப்படி முடிச்சு தரேன்? கோல்மால் பண்ணி. ஏன்னா அப்படி பத்திரம் தான் உங்கள்கிட்ட போய் இருக்கு கையில். உண்மையா இல்லையா? வா குடிப்போம். வா. ஆமாடா, கேள்விப்பட்டேன். அவருக்கு உத்தரவு வரல. பௌர்ணமிக்கு கூட்டு வா. உன் பிள்ளைக்கு கல்யாணத்தை ரெடி பண்ணிடுவோம். என்ன வரும்பொழுது சரக்கு கொண்டு வாடா. நீ குடிப்பியா? நல்லா இருக்குடா. நீ குடிப்பியால? கேஸு சில தண்ணி ராவாவே அடிச்சிருந்திய, தப்பு இல்லையாடா? விட்டா பிறகு பேசுவோம். முடிக்கும் அவனை துட்டடு. இப்படி தானே பணத்தை பூரா வேஸ்ட் ஆக்குத, தண்ணி அடிச்சு. போங்க 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 போங்க. நல்லா நல்லா. கர்பதாமிக்கு ராணிப்பேட்டை பொண்டாட்டி 2 கட்டி திண்டாடி ராணிப்பேட்டை. இடையில இறந்து என் பொண்டாட்டிக்கு கொஞ்சம் சரியில்லை. அதனால இப்போ என் உடல்நிலையும் சரியில்லை. என் கடனை தீர்த்து தரணும் அப்படி காட்ட வந்தாங்க. நான் ஒரு கிழவனை கூப்பிடுறது, நீ வந்து வாலிபம் விழுத. டேய்
நான் ஒரு கிழவனை கூப்பிடுறேன்டா, நீ கிழவனால போ. நான் ஒரு கிழவனை கூப்பிட்டு இருக்கேன், வருவா இருப்பாரு, உட்காரு நீ. வணக்கம் அண்ணாச்சி. அண்ணாச்சி நல்லா இருக்கீங்களா? உட்காருங்க, கால் விட்டுவாங்க. இப்போ நீங்களும் உங்கள் பொண்டாட்டி சந்தோஷமாக இருக்கீங்களா? இடையில் உங்களை கொஞ்சம் அங்கிட்டு கிட்டுமா விரட்டி விட்டாங்களே, இப்போ நல்லா ஆகிட்டீங்களா? அதனால் சமாதானம் ஆகிடுதா வண்டி? இப்போ ட்ராக்கெல்லாம் நல்லா ஓடுதுலா? கால் விட்டுவாங்க. கேட்கணும்லாப்பா நல்லா இருக்கியான்னு. உடனே சிரிக்கியல, எதுக்கு சிரிக்கிய? உன்னுடைய உடல்நிலையும் நல்லாக்கி தரேன், சொத்து சம்பந்தமான பிரச்சனையை சரி பண்ணி தரேன். வேற என்னடா வேணும்? சரியாயிடும். இந்த கனியை அறுத்து தேக்கி சொல்லு, எல்லாம் வெற்றியாயிடும், நடக்கும். ஓகே. கணவன் மனைவி ராணிப்பேட்டை தோல் 18 சாலை. நட்புக்கு பழகி நஷ்டமான நங்கையர். அப்படித்தானம்மா? நட்புக்கு பழகி நஷ்டமான நங்கையர். ஏகப்பட்டவர் பழகி பழகி பல லட்சத்தையும் கோடியும் விட்டுட்டான். ஆம்பளைகிட்ட விட்ட பொம்பளையும் உண்டு, பொம்பளைகிட்ட விட்ட ஆம்பளையும் உண்டு. நீங்கள் எந்த ரகம்? சரி, கால் வந்துட்டு வா. என்னடா செவ்வாய் சிரிக்க? ஏய், கஷ்டப்படுறியாடா? இல்லையே, டெக்னிக்கல கடன் முடுங்க பார்ப்போம். பூமாலையில் ஓர் மல்லிகை, இதை நான் தான் தேனென்றது. உடம்புல ஏதோ ஒரு ஓட்டம் ஓடுது. அப்படி பேய் ஓட்டமா, நாய் ஓட்டமா, ஆவி ஓட்டமானு ஒரு சின்ன சந்தேகம் ஓடுது. இருக்கா? கால் வந்துட்டு நீ உட்காருட. சிந்தும் தேந்துளி இதழ்களின் ஓரம். என்ன இப்படி பாட்டா பாடுதேன்? நல்ல பாட்டு தானே பாடுறோம். உன் பணத்தை வாங்கி தந்துடுறேன், உடம்புல இருக்கக்கூடிய தீய சக்தியை நீக்கி தந்துடுறேன். வேற என்ன வேணும்? என்ன பிரச்சனை? கண்ண முடிய உன் மேல கேஸ் கொடுக்கறதுக்கு 4 பேர் தயாரா இருக்காங்க. அதில் வழக்கில் பிரச்சனை வராமல் காப்பாற்றுறேன். அந்த கடனை தீர்க்க நானே முன்னின்று உனக்கு பணம் தரேன். காப்பாற்றியாச்சு. தொடர்ந்து என்னை பிடிச்சிட்டா வெற்றி உண்டு. பாப்பா பௌர்ணமிக்கு வாங்க, ஃபுல்லு வாங்கிட்டு வா. எப்படி வேணும்? ஃபுல்லு வாங்கிட்டு வா, ஃபுல்லு வாங்கிட்டு வா. கர்மசாமிக்கு ராணிப்பேட்டை தன் பிள்ளையை பற்றி கேட்டு வந்தவங்க. இங்கே ராணிப்பேட்டையாமா? புழுவனி ஆத்தா. புழுவனி ஆத்தா எந்த ஊர் ஆத்தா? அரக்கோணம். முழுக்கோணம் யார் இருக்கீங்களா? உனக்கு எந்த ஊருமா? ரத்னகிரி, ராணிப்பேட்டை பக்கத்தில் முருகப்பெருமான் கோயில் அங்கே உள்ளப்பா. வாடி காலம் ராணிப்பேட்டையே தான். யாரு? ஒரு 8 கிலோமீட்டர் இருக்குமா? எண்ணி பார்க்கலையா? வாடா தம்பி, 2 வரங்கள் கேட்டுக்காடா. என்ன வேணும் உனக்கு? பையனுடைய படிப்பு, அவனுடைய எதிர்காலம், என் மனைவியுடைய உடல்நிலை. எப்படி? மனைவியுடைய உடல்நிலை. உடல்நிலைக்கு ஒரு அறுவை சிகிச்சை நடக்கும். இருக்கு, இன்னும் ஒரு அறுவை சிகிச்சை நடக்கும். ஆயுளுக்கு கண்டமில்லாமல் காப்பாற்றி தரேன். உன் மகன் படித்து வேலைக்கு செல்வான். அதில் வெளிநாடு சம்பந்தமான தொடர்புகளை பெறுவான். அவன் மனத்தை அடக்கித்தாரேன். இடையில் ஒரு பெண் அவன் இதயத்தில் புகுந்தாள். அதை மாற்றி தெளிவாக்குகிறேன். போ. கர்மசாமிக்கு கடன் பட்டு வந்தது யாருப்பா? என்ன கடன்? இது யாரு? நீ அண்ணன். நல்ல பேர் 2 கால் அனுப்புவாங்க.
அப்படியா? அந்த இடத்தை இழக்காமல் உங்களுக்கு காப்பாற்றி தரேன். உங்கள் கடனை தீர்க்கிறதுக்கு சில வழிகளில் பணம் வரும், அதுக்கு வேண்டிய வருமானத்தை உருவாக்கி தரேன். புதுமையாக ஒரு தொழில் ஆரம்பிக்கணும்னு ஒரு பிளான் வச்சுருக்கீங்க உள்ளத்தில், அதுக்கு பண உதவியும் வேணும், அதுக்கு மாத்திரா பிளானிங்க்கு ஒரு இடமும் வேணும். அது ரெண்டையும் நான் அமைச்சது தான் நீங்கள் ஜெயிச்சிருங்க. விஷயம் எவ்வளோ தானே? காலம் நீ தானே அப்புறம் கேட்ட யார் உனக்கு? யாரு உன் பொண்ணா? உன் பிளத்தை கொஞ்சம் பார்க்கணும். கல்யாணம் முடிச்சிட்டியா? ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்க ஒரு இடத்துல. கண்ணை முடிச்சா காலில் விழுந்துக்கா. நீ முடிச்சிட்டியால? நீ காலில் விழுப்பா, நீ உட்காரு. சின்ன பையன் தானடா, கவலைப்படாத. பணத்தை விட்டுறக்கூடாது, அவ்வளோதான் விஷயம். என்ன? சரி, இந்தா பணமும் கிடைக்கும், இடமும் கிடைக்கும். நல்லா இருக்கு. யார்த்தையும் மாட்டாமல் உன்னை காப்பாற்றி கொண்டு வந்துடுவேன், கவலைப்படாது. முடிச்சுடுடா போடா. கர்மசாமிக்கு அரக்கோணம். வாப்பா, வீட்டில் எதுவும் நாய் கிடக்கா? என்ன நாய்? உங்கள் வீட்டு பக்கத்துலேயே வாசல்லே கிடக்கும். கால் நோக்குவா. என்ன வேணும்? வேலை வாங்கி கொடுக்கலன்னா நினைஞ்சிருவே நீ. உட்கார். பையன் இப்போ வந்து சனி பகவானுடைய தோஷத்தால் பாதிக்கப்பட்டிருக்கான். அதனால் 920 நாள், 90 110 நாட்கள் மொத்தம். 90 நாளும் 20 நாளும் கடந்தால் 110 நாள். 110 நாட்களில் உன் பையனுக்கு வருமானத்துக்குரிய வேலை கிடைக்கும். அவன் மனம் உறுதிப்படும். அவன் இருக்கக்கூடிய சில தீய பழக்கங்கள் வெளியாகும். அந்த பணத்தை நான் மீட்டி தரேன். இந்த அப்படி அதை மறந்துடுங்க, வேறு இடத்துல அப்ளை பண்ணுங்க, கிடைக்கும். பௌர்ணமிக்கு வந்து ஒரு வாங்கி தீர்த்துக்காக்கா. கர்மசாமிக்கு தாயும் மகளும் வாங்க. டங்கு நக்கு டங்கு நக்கு. ஒரு கேள்வி கேட்பேன், பதில் சொல்ல முடியாமல் கிடப்பா. அது மாதிரி பேசுவோல. உங்கள் அப்பாங்க என்னாச்சு? பக்கத்தில் வா. உங்களுக்கு நிறைய விவரம் பேசுறதுக்கு விரும்பலை. என்ன வர வேணும்னு கேட்டுக்காங்க. ஒன்று இந்தா, ஏன் இப்படி சொல்ற? உன் வயசு எத்தனை? கல்யாணம் முடிச்சிட்டியா? பொறுமையா இரு. நீ என்ன சொல்றது? நான் அந்த கனியை கொடுத்துட்டு ஏமாந்துட்டேன். ஏமாந்துட்டோம்ல அவளை. அதே மாதிரி நீ ஒருவரிடம் ஏமாறுவாய். உன் மனதை உறுதிப்படுத்திக்கொள். அதில் உன் வாழ்க்கை தவறிவிடக்கூடிய நிலைமைகள் இருக்கும். அதை மறந்து விடு. காலில் விழுந்துட்டு வா. ஒவ்வொரு அசைவுக்கும் அர்த்தம் இருக்கும். இருக்குமா இருக்காதா? வாடி பெண்மணியே வா. முறையான வாழ்க்கையை அமைத்து தெளிவான ஒரு உத்தியோகத்தை கொடுத்து செம்மையாக வாழ வைக்கும். சந்தோஷமா. இன்னும் 2 பிள்ளைகளை பற்றி பௌர்ணமிக்கு வரும்போது நீ கேட்டுக்கா. முடிச்சு தந்தாச்சு. போயிட்டு வா. கர்மசாமிக்கு மலையாளம் போல கேரள தேசம். கேரளா செந்தமிழே வணக்கம். ஆதி திராவிடர்
வாழ்வினை சீரோடு விளக்கும். 2 தலைமுறைகளுக்கு முன்னால் கேரளாவா தமிழ்நாடா? பாலக்காடு. 2-3 தலைமுறைகளுக்கு முன்னால் ஒருவர் தமிழ்நாட்டை சார்ந்தவர், ஒரு முன்னோர்கள், இன்னும் ஒருத்தர் கேரளாவை சார்ந்தவர். 2 தலைமுறைகளுக்கு முன்னால் என்று சொன்னால் 1956க்கு முன்னால் பாலக்காடே தமிழ்நாடு தான். அதனால் பாலக்காட்டில் 1956க்கு முன்னால் பிறந்தவங்க அத்தனை பேரும் தமிழ் மக்கள் தான். சரிண்ணா? அப்போ நாங்கள் தான் மலையாளி. ஏன்னா அம்பாசமுத்திரம், செங்கோட்டை, நாகர்கோவில், களியக்காவில ஃபுல்லாக கேரளா. 56க்கு பிறகு தான் இது தமிழ்நாடாச்சு, அது கேரளாவாச்சு. கால் வந்துட்டு வாங்க. என்ன வேண்டும் பெண்ணடியாரே? வீட்டை விற்று தந்துடுறத கேஸ் ஜெயிக்க 2 வருஷம் ஆகும். பக்கத்தில் வா, இந்தா கடனை தீர்த்து செம்மையாக வாழ வைக்கிறேன். செய்வன வைவனை இல்லை, நிமிந்துக்காக திருநீர் நெத்திலியா மண்டையிலையா நல்லா இருக்கும், போய்ட்டு வா. அவளை பற்றி பின்னால் பேசலாம், சரியா? கடல் சார்ந்த பணிகள் செய்வாள், படிக்க வை, வெற்றி உண்டு. அதே கேரள தேசத்தை சார்ந்தவர்கள் தன்னுடைய பிள்ளையின் வாழ்க்கையில் இருக்கிற மனக்குழப்பம் தீர வேண்டும் என்று சொல்லி வந்தார். எവിടെ ஸ்தலம்? வாட்? எവിടെ? பொன்னாயம், மலப்புரம் ஜில்லா. ஓ, காலூர். டிஎன் 31CU 3129 சாமி வீட்டு முன்னால நிற்கி உடனே டிரைவர் போய் மாற்றி வரணும். விடவா, உட்கார முடியுமா? முடியாது. நீ வா. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 7 ஆண்டுகளுக்கு முன்னாலே உன்னுடைய குடும்பத்தில் மாந்திரிக தோதுமான குறைபாடுகள் நடந்து நிறைய பணம் இழப்புகளும் ஒருவர் மரணத்துக்கு ஒப்பான கண்ட நோய்களையும் சுமந்து மனவேதனை அடைந்து நடந்தது. புரியுதா? இப்போதைக்கு தன்னுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய குழப்பத்தை தீர்த்து தெளிவாக்க வேண்டும் என்பது உன்னுடைய கருத்து. இதில் இப்போ இருக்கக்கூடிய கடன்களையும் தீர்த்து நிலையான வருமானத்தை உருவாக்கி தந்தால் போதுங்களா? வேற என்ன வேண்டும்? கால் விட்டுவா. ஓ அப் வாங்க. 3 மாதத்தில் உன் பிள்ளையை கொண்டு வந்து சேர்க்கிறேன். வெற்றி ஜெயிச்சு வா, மகிழ்ச்சி அடைவார். கண்ணீரை தொட, கவலையை மற, மகிழ்ச்சியில் இரு, வாழ்க வாழ்க. கேரள தேசம் எந்த தொழில் பார்த்தாலும் மனவர்த்தமாக இருக்கின்ற கணவன், மனைவி, குட்டி, குழந்தைகளோடு வந்தவர்கள். நீங்க எதுக்கு இங்கே வீணா நிற்கிறேன்? யார் சொன்னா? மூணாரா? புனலூர். புனலூர்ல எந்த இடம்? தாராபுரம். உனக்கு தெரியுமா அந்த ஏரியா? உட்கார். யாரு? எங்க போகுது? ஒண்ணுக்கு போதா? என்னது அது? குப்பியா? பாட்டில் சரக்கு? எனக்கா உனக்கா? கால் விட்டு வா. கரண்ட் வோல்டேஜ் குறையுதா? ஏற அழைச்சி விடுத பல்புகளுக்கெல்லாம். வெண்ணிலவானில் வரும் வேளையில் நான் விழித்திருந்தேன். எண்ணிலா கனவுகளில் எதை எதையோ நினைத்திருந்தேன். வெண்ணிலவானில்
வரும் வேளையில் விழித்திருந்தேன். உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். பழைய மாதிரி உழைப்புகள் சுறுசுறுப்பான நிலைகள் இல்லாமல் வருமானம் தடையாகிறது. ஆனால் இப்போ வருமானத்தை பெருக்கி உன் கடனை தீர்ந்து தந்தா போதுமா? வேற என்ன வேணும்? இந்தா தொழிலை நல்லாக்கி தரேன். ஒரு பிள்ளைய படிக்க வச்சு ஆசிரியை பணிக்கு போ. வா பக்கத்தில் வா. இந்தா ஒரு பிள்ளை பெரிய அலங்கார மேக்கப் இந்தா சர்வ ஆரோக்கியத்தோடு வாழ வைக்க. கடன் தீர்ந்தாச்சு செம்மையா போயிட்டு வாங்க. அதே மலப்புறம் இல்லை, மலப்புறம். மண் குதிரையை நம்பி ஆற்றுல இறங்கலாமாப்பா? எப்பா மண்ணால் செய்யப்பட்ட குதிரையை நம்பி ஆற்றுல இறங்கலாமா? இறங்கக்கூடாது. கால் பட்டது போதும் கடுமையான தேடலில் உள்ளம் மயங்கி இருக்கு. வழிகாட்டுறேன், என்னை நினைச்சு கும்பிட்டுக்கா, எல்லாம் ஜெயிச்சு வருவேன். கர்மசாமிக்கு காரைக்குடி. கால் வந்துட்டு வரலாம். வணக்கம் அண்ணாச்சி, நல்லா இருக்கீங்களா? ஐயனார் எங்கே இருக்காரு? அரியக்குடி. உனக்கு எந்த ஊருடா? அரியக்குடி. இன்னொருத்த கால் வந்துட்டுவாங்க. உன் கட்டுமனைக்கு போய் பார்த்தம்பா. போட்டி பொறாமையான மாந்திரிக செய்வினைகள் வைத்து உடல்நிலைகளும் மனநிலைகளும் பாதிக்கப்பட்டு வேதனை அடைந்திருக்கிறீர்கள். இனி எந்த ஆபத்து வராமல் ஆயுள் கண்டமில்லாமல் காப்பாற்றா போதுங்களா? கால் நிறுத்தலாம். வெளியே போய் அந்த வானத்தை கல்ல கொண்டு இருங்க. மரம் நிற்கட்டும். சிரிக்கா? ஓ அப்படி சொல்லுதியோ? வேற என்னப்பா வேணும்? பக்கத்தில் வா. வருமானத்துக்குரிய வழியும் தாரேன், அடியா சொத்துக்கள் தாரேன். அப்படி வெற்றி உண்டு. கல்யாண வாழ்க்கை சொந்தமாக கேட்டு வந்தது யாருப்பா? காரைக்குடி. வா, அதை பார்த்து கொடுங்க. கல்யாணம் முடிச்சாச்சா? குழப்பமான நிலை. மனைவி எங்க இருக்கா? கால் இன்னொருத்தர் கால் நட்டுவாப்பா. உட்கார். உன் குடும்பத்தார்கள் ஒரு காலத்தில் கருப்பசாமியை நல்லா கும்பிட்டுருக்காங்கப்பா, உண்மையா? அதில் சங்கிலி கருப்பசாமின்னு ஒரு சாமி வராரு. அவர் எங்கே இருக்காரு? இருக்கிய நல்ல புரிஞ்சுக்கா. நல்ல உயர்ந்த மரியாதையோடு எதையும் பேச வேண்டும், நடந்து கொள்ள வேண்டும். ஒருவருடைய பார்வை கூட நம்மளை ஏளனமாக பார்த்து விடக்கூடாது என்ற எண்ணம் உடையவன் நீ. அதனால் இந்த சபையில் கருப்பசாமி தெளிவான வார்த்தைகளை பேசி மரியாதை குறையாமல் என்னைய வழி நடத்தணும்னு உன் உள்ளத்துக்குள்ள நீ வேண்டிக்கிட்ட. உண்மையா இல்லையா? கால் வந்துட்டுவா. என்னடா தம்பி, நம்மளும் அதுக்கு தகுந்தாலும் நடக்கணும்லாடா. உண்மையா? பிரிந்து போன வாழ்க்கை உனக்கு வேண்டுமா வேண்டாமா? அல்லது ஏன் பிரிந்தது என்று விளக்கம் தேவையா? அப்படி சொல்லு. கண்ணை மூடு. மதுரை வீரன் வெள்ளையம்மாளை சிறை எடுத்தது போல சிறை எடுக்காமல் முறையான ஒரு இரண்டாம் தரத்து வாழ்க்கை உனக்கு கிடைக்கும். முதல் தர வாழ்வு அது ஒரு கழிப்பிடம். இந்த அப்படிச்சுதான் வெற்றி உண்டு மகனே. இந்த 6 மாதத்துக்குள்ள வெற்றி அடைந்து என்னை ஆனந்தத்துடன் காண்பாய். சென்று வரலாம். கர்மசாமிக்கு
தொழில் சம்பந்தமாக முயற்சி செய்து நடக்கவில்லை என்று வேதனை அடைந்து வந்த செல்ல மகன் யாரு? நீயும் உண்டு, வா. அந்த அண்ணனும் உண்டு. யார் இவங்க? உட்காரு, நீ கால் வந்துடுவா.